வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறது 3D ஷேப்ஸை வந்து எப்படி நாங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம்னு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபைலுக்குள்ளே போய் நியூ லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு விருப்பமான கலரில் ஒரு பேக்ரவுண்டோட க்ரியேட் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் நான் ஒரு சுமார் பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெனுவில் 3D ஒன்று இருக்குது. இதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். 3Dயை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம்னா நியூ ஷேப் ஃப்ரம் லேயர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இதில் இப்போ நான் ஒரு ஷேப்பை வந்து கிளிக் பண்ணுறேன். ஹெட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த பேக்ரவுண்ட் கலரில் தொப்பி வந்து கிரியேட் ஆகிருக்கு. திரும்ப எடிட்டுக்கு போய் ஸ்டெப் பேக்வேர்ட் திரும்ப இன்னொரு ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். திரும்ப சோடா கேன் இன்னொரு இமேஜை பார்ப்போம். இந்த 3D ஷேப்ஸை கொண்டு நாங்கள் எங்களோட இமேஜஸை போட்டு நாங்கள் வேறு வேறு இமேஜஸை நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம் ஈஸியாக. வைன் பாட்டில் இன்னொரு ஷேப்பை பார்ப்போம். 3D ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியான ஷேப்ஸ்களை வந்து நாங்கள் ஈஸியாக ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இதை நீங்கள் உங்களோட தேவைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்னொரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலை வந்து சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.